வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ட்ரீட் ஸ்லாக். ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி தெரியுதான்னு தெரியல, இங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் நம்மளுக்கு வாணியம்படி டோல்கேட் இருக்குது. ஸோ எதுக்குடா இங்கே இங்கே என்னடா பண்ணுறேன்னு தானே கேட்குறீங்க. தெரியுதா? ஸோ வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 110cc ஜூபிட்டர். ஸோ இதை பற்றி அறிமுகம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு ஏன்னா இது அறிமுகம் தேவைப்படாத ஒரு வண்டி தான், நம்ம இதை சொல்லி ஆகணும். ஸோ இதோட மைலேஜ் என்ன வருது? ஆக்சுவலாக அராய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் 48 கிலோமீட்டர் வரையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வருதா? நான் செக் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஹைவேல மட்டும்தான். ஸோ ஒன்றும் டாப் ஸ்பீடில் தான் நானும் ஓட்டியிருக்கேன். எவ்வளோ வந்திருக்குன்னுட்டு நம்ம ஒரு இது பார்த்துடலாம். ஆல்ரெடி ரைடு முடிச்சிட்டேன். ஸோ டெஸ்ட்டு, அதாவது மைலேஜ் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ எப்படி இருந்தது ஃபீலு இதெல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். அண்ட் தென் ஆக்சுவல் ரியல் டைம் மைலேஜ் எவ்வளோன்னுட்டு நான் உங்களுக்கு இதில் டீட்டெயிலாகவே நான் சொல்லுவேன். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட வண்டி தான். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி டெஸ்ட் ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபுல் டேங்கே அடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டீட்டெயிலாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டேங்கை பொறுத்த வரைக்கும் 5.1 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி. அதில் நம்ம ஆல்ரெடி ஒரு 800 ml இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் 300 ml நம்மளுக்கு பிடிச்சிருந்தது. எக்ஸாக்டாக 440 ரூபாய்க்கு நம்ம பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரிப்பை 0 பண்ணலான்ட்டு நானும் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக அந்த மோடில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஏ ட்ரிப் பி இருக்கு இல்லைங்களா. ஸோ நீங்கள் ட்ரிப் ஏ செட் பண்ணிவிட்டு தென் அந்த செட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஆக்சுவலாக ட்ரிப்பு 0 ஆகணும். பட் என் மச்சான் வண்டியில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் எவ்வளோ வாட்டியோ ட்ரை பண்ணேன், அது 0 ஆகலை. ட்ரிப் எஃப்எம் தான் போயிட்டே இருந்தது. சரி ஓகே, நம்ம கிலோமீட்டர் மட்டும் நோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 11,304 கிலோமீட்டர் ஓடி இருந்தது. அண்ட் தென் ட்ரிப் ஏல பார்த்தீங்க அப்படின்னா 1,304 கிலோமீட்டர் ஓடி இருந்தது. ஸோ இதையே நம்ம ஒரு கால்குலேஷன் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணிவிட்டு ஸோ வண்டி எடுக்க ஆரம்பித்தேன். நம்ம இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தாங்க, இந்த வண்டிக்கு அறிமுகமே தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச அதோட ஒரு பர்சனல் கனெக்டாக இருக்கும் எல்லாரோட ஃபேமிலி டிவிஎஸ். ஸோ அதனால தான் நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்து ஒரு 1.5 இயர் ஆகிடுச்சு. ஸோ அவன் இப்போ வரைக்குமே ஒரு 11,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓட்டியிருந்தான். ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 சர்வீஸ் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் அவன் பண்ணலை. தென் லாஸ்ட்டாக இப்போ தான் சர்வீஸ் பண்ணி எடுத்தான். இப்போ மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்னதாக டெஸ்டிங்கை போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். பட்டு டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுது, அதனோட ஸ்பெக்ஸ் என்ன, நான் ஒன்றே உங்களுக்கு இதில் நான் இது பண்ணி போட்டு விட்றேன். உங்களுக்கு டிஸ்பிளேலே நான் உங்களுக்கு போடுறேன். ஆக்சுவலாக இது டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அதில் கம்பெனி 82 வரையும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எவ்வளோ போயிருந்ததுன்றதை நீங்கள் பாருங்கள். 83, 84, 85 அண்ட் தென் நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணலங்க 86 வரையுமே ரீச் ஆச்சு. ஆனால் இன்ஜினுமே எனக்கு அந்தளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருந்ததுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நல்ல இன்ஜின் செட்டப்பில் தான் கொடுத்துருந்தாங்க. 11 கிலோமீட்டர் ஓடி சர்வீஸ் நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜின் நாய்ஸ் அண்ட் தென் மைலேஜை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ஸோ ப்ராப்பர் சர்வீஸ் நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இந்த வண்டி கொடுப்போம்னு நான் சொல்லிதான் இருந்தேன். வண்டி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்ரி 3 months ஒன்ஸோ இல்லை ஒரு 5,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸோ நீங்கள் ரெகுலராக ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஏர் ஃபில்ட்ரு ஸோ அந்த கிளச் அசம்பிளி இதெல்லாமே நீங்கள் பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வண்டியும் நல்லாயிருக்கும். அண்ட் தென் நீங்கள் எதிர்பார்க்குற மைலேஜுமே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பெக்ஸை பார்த்துருவோமா. ஸோ ஸ்பெக்ஸை பொறுத்த வரைக்குமே இதில் நிறைய கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இதுலேருந்து ஆரம்பிக்கணும் தான் எனக்கும் தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு டிஜிட்டல் அப்படின்னு எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே நம்மளுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அந்த டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், கால் அலர்ட், எஸ்எம்எஸ் அலர்ட் ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இன்பில்ட்டாகவே வந்துடுது. இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான் நம்ம சொல்லியாகணும். ஸோ 110cc இதெல்லாமே கொடுக்குறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான் நம்ம சொல்லியாகணும் கைஸ். அடுத்ததாக ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்இடி ஹெட்லைட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபாலோ மீ ஹோம் செட்டப்புமே கொடுத்துருக்காங்க. அந்த இதில் முக்கியமான விஷயம் அந்த டிஆர்எல் தாங்க. ஸோ டிஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மைலி அந்த ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்கெட்டாக நம்மளுக்கு இண்டிகேட்டருமே வந்துடுது. தென் முக்கியமான விஷயம் இதில் நம்மளுக்கு அசார் லைட்டுமே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம். ஸோ நீங்கள் ரைன் டைமில் நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஹைவேல போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அசார் லைட்டை நீங்கள் போட்டுட்டு தாராளமாக நீங்கள் இது பண்ணலாம். 110cc எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இந்த அசார் லைட் எதுவுமே கொடுக்கல. இது கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன்.
ஆல்மோஸ்ட் நம்ம கிருஷ்ணகிரி கிட்ட நெருங்கிட்டோம். ஒரு 45 கிலோமீட்டருக்கு மேலே ஏறிட்டோம். ஸோ டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 151 கிலோமீட்டர் வரையும் போகும்னு சொல்லியிருக்கு. அண்ட் தென் ஃபியூலுமே ஒரு பாயிண்ட் வந்து இறங்கி இருந்தது. ஸோ நம்ம நேராக கிருஷ்ணகிரி கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ அந்த பொசிஷனில் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இது காட்டுச்சு. ஸோ அதுக்கு அதாவது கொஞ்சம் தூரம் கழிச்சு தான் அந்த ரேஞ்ச் எவ்வளோ போகும்ன்றதே இதை காட்டுது. மேபி அதை ஃபியூல் போட்டோன்னே காட்டுச்சு அப்படின்னா இதாக இருக்கும். பட் இது எதனாலன்னு தெரியல. மேபி நம்ம போகிற ஃபாஸ்ட்டு, ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணி சொல்லுதான்ட்டும் புரியல. நாம் ஃபுல்லாகவே டாப் ஸ்பீடில் தான் போனோம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நம்ம இதுக்காக தான் நம்ம இது பண்ணோம். ஏன்னா நம்ம ஒரு 40லேயே போனோம் அப்படின்னா மேபி அவங்க சொன்ன மாதிரி ஒரு 55-60 வரையுமே நம்ம ரீச் பண்ணலாம். பட் ஆக்சுவலாக எவ்வளோ கிடைச்சிதுன்றத வீடியோ எண்ணில் பாருங்கள். அண்ட் தென் மறக்காமல் எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி சிங்கிளாக ட்ராவல் பண்ணுறத பிடிக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன்னா நான் இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை எடுத்தப்பட்ட வீடியோ தான். ஸோ போகிறது தான் போகிறோம், ஒரு கண்டென்ட்டாக நம்ம பண்ணிட்டு போகலாமேன்றதுக்காக தான் ஃப்ரெண்டு வண்டியை நான் வாங்கிட்டு மைலேஜ் டெஸ்ட்டுமே பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் நான் இது பண்ணிட்டு போனேன். ஆல்மோஸ்ட் நம்ம கிருஷ்ணகிரியுமே நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி சோலோவாக போயிருக்கீங்களான்றதை நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். தென் எவ்வளோ பேருக்கு அது தனியாக போகிறத பிடிக்கும்ன்றத பார்க்கலாம் நம்ம. அப்புறம் நீங்கள் ஸ்கூட்டியில் லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா எவ்ரி 50 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ட்ரைவ் போங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கும் நல்லது, அப்படின்னு நம்பிக்கையுமே நல்லது. ஸோ நான் இந்த டோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரேக் உள்ளான்னு தான் நானும் முடிவு பண்ணேன். இதே நீங்கள் பைக் அண்ட் தென் ஒரு 150 சிசி அண்ட் தென் 200 சிசிக்கு மேலே போகிறீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் பிரேக் விட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ஸ்கூட்டியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்கள் பிரேக் விட்டுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இன்ஜின் ஆயிலுமே ஓரளவுக்கு கூல் ஆகும். அண்ட் தென் நீங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. நாமளும் அப்படியே வண்டியை ஓரம் கட்டி ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆக்சுவலாக நம்ம ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டோம். இப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த டயர்டு ஃபீல் ஆகலை. ஸோ ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்டு காயில் சஸ்பென்ஷன் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஆக்ஷனும் நல்லா இருந்தது. ஸோ நம்மளுக்கு டயர்னஸ் தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும் கைஸ். சரி அப்படியே வண்டியை திருப்பிக்கலாம் தான் நானும் பார்த்தேன். சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போவோமே, ஸோ வாணியம்பாடி கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூட்டர்ன் பண்ணிக்கலாமேன்ற ஒரு மைண்ட் செட்டில் மறுபடியும் வண்டி எடுத்துட்டேன். அப்புறம் நம்ம இன்ஜின் விஷயத்துக்கு வரோம் கைஸ். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு 110 சிசி. ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 113.3 சிசி இன்ஜின். பவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7.91 பிஹெச்பி பவர் அண்ட் தென் 9.8 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே 110 சிசியில் இந்த அளவுக்கு பவர் இல்லை. ஸோ மற்றதையும் நான் எடுத்து பார்த்துட்டேன். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு கம்பேரிசன் இந்த பக்கம் நான் போட்டு விட்றேன். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். எஸ், ஆமாம், வண்டியோட வெயிட்டு அண்ட் தென் ஹைட்டு, கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி நம்ம இன்னும் பேசல இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோல் கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த வாணியம்பாடி டோலை தாண்டி ஒரு சின்ன ஸ்டாப் போட்டு நான் அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாகவே நான் சொல்லிடுறேன். எஸ் கேஸ், ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டாப்பிங் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டரு தாண்டிட்டோம் நம்ம சொல்லி ஆகணும். பட் அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணது ஒரு டயர்டே தெரியலன்னு தான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த சஸ்பென்ஷன் நம்ம இது பண்ணி கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 106 கேஜி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ரோட்டில் எங்கேயுமே அல்லா இல்லை, ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் வந்துடுச்சு. அதே மாதிரி சீட்டு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 770 mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 163 mm ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. எதுவுமே தரத்தட்டில் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஒரு ஃபேமிலிக்கு ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு ஸ்கூட்டர். அண்ட் தென் எல்லாமே பக்காவாக இருக்குதுன்னு நம்ம சொல்லி ஆகணுங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல வண்டி இது. நிறைய பேருக்கு இது தெரியுதா, ஆனால் தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் இல்லை. அண்ட் தென் முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, இதோட அந்த பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 33 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே ரொம்பவே பெரிய ஒரு பூட் தான் நான் சொல்லி ஆகணும் கைஸ். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே பெட்ரோல் பங்க் வந்தாலுமே நம்ம பெட்ரோலில் போட்டு எவ்வளோ மைலேஜ் வந்துட்டுன்னுட்டு நம்ம ஒரு சின்ன கேல்குலேஷன் இப்போ போட்டுடலாம். எஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில் தான் நம்ம அங்கேயுமே போட்டோம். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே பெட்ரோல் பங்க்கில் நம்ம ஃபீல் அடிப்போம். ஸோ இந்த அளவுக்கு மைலேஜ் அக்யூரேட்டாக வருதுன்னு நம்ம செக் பண்ணிடலாமா. ஸோ நேராக பெட்ரோல் பங்கை நோக்கி நான் வண்டியை விட்டுட்டேன். டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு 250 ரூபாய்க்கு வந்து நம்மளுக்கு பெட்ரோல் பிடிச்சிது. ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 லிட்டர் அப்போ ஒரு 2.5 லிட்டருக்கு நம்மளுக்கு பெட்ரோல் இதாக இருக்குது. ஸோ 2.5 லிட்ரு அப்படின்னா ஸோ நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருப்போம்ட்டு ஒரு
ஜஸ்ட் மட்டும் இது பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம அங்கே எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 304 எடுத்தோம். இப்போ வந்து 415 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 111 கிலோமீட்டர் வரையும் நம்மளுக்கு ஓட்டியிருப்போம். ஸோ இப்போ அகைன் ரீஃபில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2.4 லிட்டர்ஸ்க்கான பெட்ரோல் நம்மளுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஈக்குவல்ஸ் டு நம்ம அந்த 111 ஈக்குவல் டு நம்ம 2.4 லிட்டர்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 46 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாப் ஸ்பீடில் போனாலுமே நம்மளுக்கு மைலேஜ் வருது. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல மைலேஜ் தான் நான் சொல்லி ஆவேன். ஸோ நீங்கள் யாராவது ஜூபிட்டர் வண்டி வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வாங்குங்க. ஏன்னா இதில் நான் தாறுமாறாக ஓட்டிட்டேன். ஸோ அப்படி ஓட்டினாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 46 கிலோமீட்டர் வரையுமே நம்ம மைலேஜ் இருந்தது. ஸோ நீங்கள் இதை வாங்கி நீங்கள் ஈக்குவலில் ஓட்டினீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-55 தாராளமாக எடுக்கலாம். வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா விழுந்து வணங்கி நன்றி. ஸோ இதை மாதிரி வேறு எந்த வண்டியை பற்றி மைலேஜ் டெஸ்ட் போடலான்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதை போடுறதுக்குமே மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் கடையை சாத்திட்டு கிளம்புறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்பூர். ஸோ நான் ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ஆட்டோமொபைல் கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். அன்டில் டாடா பை ஃப்ரம் ஸ்ரீ. பாய்.